சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த 2024 ஹாப்பி 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 நியூ இயருங்க. இந்த நியூ இயரில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த நியூ இயரில் சரிவு கிடையாதுங்க. இதை விட வேற என்ன நல்ல விஷயம் வேணும்? சரிவு இல்லைன்னே போதும் இல்லையா? ஸோ இந்த 2024 நிறைய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. ஸோ அந்த எச்சரிக்கை எதுலேன்றதும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எந்த விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்கன்றதும் நான் சொல்லுவேன். அந்த எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதும் உங்களுக்கு நான் சொல்வேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் இந்த 2024 ஆண்டை சுபிக்ஷமா சூப்பராக எடுத்துகிட்டு போக வழிமுறைகள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே வருட பலன் அப்படின்றது சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது இவங்க எல்லாரும் தான். இந்த 4 பேரை வச்சு தான் வருட பலன்றது எடுக்கப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் என்கிட்ட வரும்போது கேட்குறது என்னென்னா, என்ன மேடம் இது கண்டக சனி 2ல் கேது, அப்பாடி எப்படித்தான் மேடம் இதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய ஆதங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் 8ல் வேற ராகு அப்படின்னு. அப்போ ராகு, கேது, சனின்ற பாம்பு கிரகங்கள் சரியில்லையே, என்ன நடக்குமோ அப்படின்னு முதல்ல பயம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படின்னா என்ன? ராகு, கேது, சனி அப்படித்தானே இருக்கு, அப்புறம் ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, குருன்ற ஒரு கிரகம் இருக்காங்களே, அந்த குரு உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கும் உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரராச்சே. அவர் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் உங்களையே பார்க்குறார். மே மாதத்துக்கு பிறகு அவர் கேதுவையே பார்க்குறாரே. அப்படி இருக்கும்போது எந்த விதத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே கை கொடுக்க ஒருத்தர் இருந்தார், கரெக்டாக வழி நடத்த ஒருத்தர் இருந்தார், எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு முன்னெச்சரிக்கையாக வழிவகுக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தார், அப்புறம் எதுக்குங்க நம்ம பயப்படணும்? அந்த மாதிரி உங்களுடைய குரு, அதாவது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு பக்கம் இருக்க, இப்ப கோச்சாரத்துல வந்திருக்கக்கூடிய குரு உங்களையும் காப்பாத்துது. அடுத்த ரவுண்ட்ல வரக்கூடிய குரு பெயர்ச்சி மே மாசத்துல கேது உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாத்தையுமே அவர் பார்க்குறார். அப்போ குரு அருள் நிறைஞ்சு இருக்கும்போது சரிவுன்றது இருக்காதே. ஸோ இது மிக 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 சூப்பரான ப்ளஸ் தான். நிறைய மாறுதல்கள் இங்கே நடக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் ராகு பகவான். 8ல் ராகு, பயமே வேண்டாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம், தட் இஸ் நான் இது நினைக்கவே இல்லைடா, இது வாங்கிட்டேன், இது நினைக்கவே இல்லைடா, இந்த கடனை கட்டிட்டேன், எப்படின்னே தெரியலடா, நான் இவ்வளோதான் ஆர்டர் வரும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்துருச்சு, நான் தூரதேசமாக போகணும்னு நினைக்கவே இல்லைடா, என்னடா அது இப்படி ஒரு சான்ஸ் வருது, என்னடா எதிர்பார்க்காம வரும்போது திகைச்சு போயிட்டேன்டா, தத்தளிச்சு போயிட்டேன்டா அப்படின்லாம் சொல்லக்கூடிய மிக சூப்பரான ஒரு பொசிஷனில் சிம்ம ராசி சிம்ம லக்னங்கள் இருக்காங்க. இதில் சுப பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிவு சுப பிரிவு இது ரெண்டும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிரிவு சுப பிரிவு அப்படின்னு குடும்பத்துக்காக, உங்களுக்காக, உங்களுடைய ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, உங்களையே நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தூர தேசமாக போய் நிறைய விஷயங்கள் ஜெயிச்சு நீங்கள் யாருன்னு உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய அருமையான ஒரு சான்ஸ் இப்போ இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள். என்ன தெரியுமா? என்னன்னா, என்னடா அது நம்ம எதிர்பார்க்காமலே நடக்குதே, அப்போ இன்னும் கொஞ்சம் பண்ணுவோமா, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுவோமான்னு ஆசை இருக்கலாம். ஆசைதான் வாழ்க்கை. ஆனால் பேராசைன்றது இருக்கவே கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையுமே நம்ப முடியாத விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிடாதீங்க. எதையுமே தீர ஆலோசிச்சு பிறகு நீங்க செயல்படணும். அதாவது அசால்ட்டா பார்த்துக்கலாம், இதுவே வந்துச்சா, இது என்ன ஆக போகுது அப்படின்ற விஷயத்துல எல்லாம் வச்சுக்க கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு, அதுக்கு தான் நான் சொன்னேன். அதாவது
இங்கே ஒரு குழந்தையா இருக்கட்டும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஃபிசிக்ஸ் ஆர் மேக்ஸ் வரவே வராதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். என்னடா நமக்கா இவ்வளோ மார்க் வந்தது, அதுவும் மேக்ஸ்லேயே இவ்வளோ மார்க் வந்தது அப்படின்ற போது, ஓ நம்ம லாஸ்ட் டைமே சும்மா படிச்சுட்டு போனதுலேயே இவ்வளோ மார்க் வந்துருச்சு, நம்ம வந்து இப்போ போய் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாட்டி என்ன, நமக்கு தான் வந்துடுச்சேன்ற ஒரு அதை வந்து ஆணவம்னு சொல்லலாம், எகத்தாளம்னு சொல்லலாம், இல்லை பேராசைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு பக்கத்தில் வராமல் இருந்துக்கணும். ஏன்னா அங்கே சனி பகவான் இருக்கார். ஸோ எதையும் காண்பித்து தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி அபரிவிதமான லாபம் வரும். ஆனால் அந்த அபரிவிதமான லாபம் வருதுன்றதுனால அதை நம்ம ஈஸியாக விட்டுறக்கூடாது. சில சமயம் பார்த்தா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஓகே ஒரு ரூபா வந்து கணக்கில் ஜாஸ்தியாக வருது, ஜாஸ்தியாக தானே வந்ததுன்னு சிலர் இருப்பாங்க. ஆனால் நோ, ஏன் ஜாஸ்தியாக வந்தது, எப்படி ஜாஸ்தியாக வந்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளவும் உண்மை. கம்மியாக வந்தால் கூட என்ன ஏதுன்றதை விட ஜாஸ்தியாக வரும்போது ஹவு இட் ஹேப்பன்ட், வேர் இட் ஹஸ் கான் ராங் அப்படின்றது கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது. இங்கே என்ன வேணும், கீன்னஸ் வேணுன்றது தான் இங்கே பாயிண்ட். லீடர்ஷிப் குணம் ஜென்ரலாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. அந்த லீடர்ஷிப்பில் நீங்கள் இப்போது நிறைய பேரும் புகழும் உங்களுடைய டீமையே சூப்பராக கொண்டு வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும். எல்லா விஷயத்துக்குமே வந்து உங்களால் செய்ய முடியுன்ற ஒரு மனோதைரியம் ஏற்படும். ஓப்பனாக சொல்லணும், இப்போ பயம் போயிடுங்க, மனோபயம் போயிடும். எப்பயுமே பதட்டமும் மனோபயமும் போயிடுச்சுனாலே எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஜெயிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட பதட்டம் குறையும், பயம் அகன்றே போயிடும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் கிராஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்றது, அது எல்லாமே இப்போ வந்து குறைஞ்சிடும். தடை வந்து இருக்காது. பட் ஸ்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்றதும் அந்த தடையிலிருந்து வெளிவர்றதுக்கு என்னன்றதும் யோசிங்க. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் நடக்கும். அந்த ஜாப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆஃப் டெக்னிக் நடக்கும். ஸோ வேறு வழிகளை கையாண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்க. கடல் கடந்து போகிறதுக்கும் அந்த கடல் கடந்த பயணம் வெற்றிகரமாக அமையறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போயே 7:45 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா 2ஆம் வீடு அப்படின்ற இடத்துல கேது. ஸோ தயவு செஞ்சு நாக்கு வாக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணி பேசிடாதீங்க. அது கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், லைஃப் பார்ட்னரோட, தென் பார்ட்னரோட, உங்கள் கீழே கூட வேலை செய்கிறவங்களோட, உங்களுடைய லேபரர்ஸோட, எல்லாரோடையுமே பக்குவமான வார்த்தைகள். இன்னும் சொல்ல போனால் டோன்ட் ஹர்ட் ஹார்ட்ஸ் அப்படின்னு எழுதி நீங்கள் நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து கூட அங்கங்கே வச்சுக்கோங்க. இந்த 2ல் கேது, அதாவது சர்ப்பரூப கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அறியாமலேயே வெடுக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்ல போய் அது உங்களை தான் சொன்னாங்கன்னு ரொம்ப மன வலியில் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. ஸோ வார்த்தையில் மிகவும் கவனம். அதே மாதிரி 7ல் சனி பகவான், 2ல் கேது, 7ல் சனி. இது சின்னதாக நீங்கள் பேச போய் அவங்களுக்கு நிறைய பாதிச்சு அதனால கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள தள்ளப்பட்டுடுவீங்க. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கக்கூடிய திசா புத்தி, அதில் இருக்கக்கூடிய கேது, சனி பகவானுடைய நிலை, ராகுனுடைய நிலை, ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய திசைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, புத்திக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எது எப்படி இருந்தாலும் கோச்சாரம் பேசும். ஸோ அந்த கோச்சாரம் பேசுறதுல நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது உங்களுடைய வாய் வார்த்தையில் கவனம் கவனம் கவனம். பிரச்சனையை நீங்களா இழுத்துட்டு வந்துடாதீங்க. அது கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தை. தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நோ கோவம். ஸோ மெடிடேஷன் தான் இதுக்கு பெஸ்ட் ரெமெடி. குடும்ப சண்டை பெருசாகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் எச்சரிக்கை தேவை. இந்த ஒரு பாயிண்ட் இல்லாமல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎன்டியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் எதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ, தட் இஸ் ஆரோக்கிய ரீதியாக,
அதில் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பெரியோர்களை பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. ஸோ உங்களுடைய பர்த்டேன் போது வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, பாசத்துக்காக ஏங்குறவங்களா பார்த்து நீங்கள் அவங்களோட போய் பாசமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் நிறைய வாங்கி கொடுத்தேன் வச்சேன் அப்படின்ற சப்ஜெக்ட் இங்கே தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக அவங்களோட பேசி அவங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வாங்குங்க. உங்களுடைய பிளட் கவுண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, அலர்ஜி ஆகாமல் பார்த்துக்கோங்க. மெயினாக அத்தை சித்தி இவங்களோடெல்லாம் மாமியார் இவங்களோடெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதை பேசினாலும் அதில் நெகட்டிவ் வேர்டு இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கக்கூடியதாக பேசுங்க. சிம்ம ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது. 1/1/2024 1ஆம் தேதி கூட்டுனாலும் 10, அதுவும் சிம்மம் பஞ்சமி அன்னைக்கு பிறக்குது. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் வீடு கன்னி, அங்கே தான் கேதுவும் உட்கார்ந்து அங்கே தான் பிறக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவே கைப்பிடிச்சிக்க கூடியது விநாயகர். இன்னும் சொல்ல போனால் மாதம் ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, அல்லது கணபதி ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மணக்குள விநாயகர், கற்பக விநாயகர், மலைக்கோட்டை விநாயகர், ஸோ எங்கள் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அருகம்புல் கண்டிப்பாக உங்கள் பக்கத்துலேயே இருக்கட்டும். எல்லாத்துக்கும் கோபம் வரவே கூடாது. நிதானம் நிதானம் நிதானம்ன்ற வார்த்தையை உங்களுக்குள்ள ஜபிச்சுட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நிதானம் வரும். எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள புண்படுத்தாமல் பேசுங்க. அப்படி பேசினாலே குரு ஒரு நடுவர் வந்து அதை சால்வ் பண்ணி விட்டுடுவார். ஸோ இந்த 2024 சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல விஷயங்கள் சூப்பர், சில விஷயங்கள் எச்சரிக்கை. அந்த சில விஷயத்துலேருந்து எப்படி வரணும்னு நான் சொல்லியிருக்கிற குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி ஜெயிச்சிங்கன்னு. மேலும் விவரங்களுக்கு 9842226655